மகளே வணக்கம். நான் ஒரு பதிவு வெளிப்படலான்னு ஆசைப்பட்றேன். இப்போ எல்லாம் எவ்வளோ பேர் சாராயம் குடித்து வீணாக போயிட்டுருக்காங்க. கண்குள்ளார பார்க்குறோம், ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ பேர் ஆபத்தெல்லாம் நடக்குது. சில பேர் மீட்டு வந்துடுறாங்க, சில பேர் மீட்க முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்து போயிட்டுருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, என் கண் பார்வையில் நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்களே இந்தமாரி பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அவங்கள ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு தான் விருப்பப்படுறேன். அவங்கள பார்த்தாச்சும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரமாச்சும் நம்ம அப்பாவுக்கோ நம்ம அம்மாவுக்கோ இல்லை நம்ம பிள்ளைங்களுக்காகச்சும் பயந்து கொஞ்சம் திருந்த பாருங்கள். இப்போ அவங்கள நான் காட்டுறேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. மகளே, நான் சொன்ன அண்ணன் இவங்க தான். பாருங்கள், அவங்க கண்ணை பாருங்கள், அவங்க முகத்தை பாருங்கள். இந்தளவுக்கு சாராயத்தை குடிச்சிட்டு சாராயம் குடித்தாதான் நான் சாப்பிடணும்னு நினச்சி அவர் இப்போலாம் ரொம்ப அடிமையாகிட்டாப்புல. சரக்கு அடித்தா தான் சாப்பிடணும். அங்கே பாருங்கள், அந்த அண்ணனை பாருங்கள், கண்ணை இழந்து உடம்பை இழந்து இந்த அளவுக்கு நிற்கிறாப்புல. என்னால் வந்து இந்த பதிவு ஏன் விரும்பப்படுறேன்னா, இந்த பதிவை பார்த்து இப்போ நான் முன்னாடி குடித்தேங்க, இப்போலாம் நான் சாப்பிட்றது கிடையாது. என்னால் முடிஞ்ச இந்த பதிவை வந்து நான் வெளிப்படுத்துகிறேன். நன்னை பார்த்துங்க. என்னால் முடிஞ்ச ஒரு 4 பேர் 2 பேர் திருந்தினா போதும். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கடவுள் பாக்கியத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.